இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஹெல்மெட், லைசென்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஹெல்மெட் தேவையில்லைங்க. என்னது, எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஓட்ட ஹெல்மெட் தேவையில்லையா? ஃபர்ஸ்ட்டு ஹெல்மெட் எதுக்கு போடுறாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களோட சேஃப்டிக்காக தான். மோட்டார் வெஹிக்கிள்ஸில் மட்டும் கிடையாது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லையும் சைக்கிள்லையும் ஹெல்மெட் இல்லாமல் போகிறது ரொம்பவே ஆபத்தானது. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் ஆனவங்க நிறைய பேர் சீரியஸான ஹெட் இன்ஜுரியிலேருந்து தப்பிச்சிருக்காங்க. மோட்டரைஸ்டு வெஹிக்கிளில் போகிறீங்களோ இல்லை சைக்கிளில் போனாலும் சரி, எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் போனாலும் சரி, ஹெல்மெட் இல்லாமல் கீழே விழுந்தால் கண்டிப்பாக மண்டையில் அடிப்படும். மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி கண்டிப்பாக மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள் எல்லாமே ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கு லா வேணால் ஹெல்மெட் இல்லாமல் போக அலோவ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு உங்கள் லைஃப் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டியாகவே இருந்தாலும் சரி, சைக்கிளாகவே இருந்தாலும் சரி, ஹெல்மெட்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரியாக போட்டுட்டு போகணும். இல்லை எனக்கு வந்து ஹெல்மெட் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஹெல்மெட்லாம் என்னால் போட்டுட்டு போக முடியாது, எலக்ட்ரிக் ஸ்கூட்டி தானே ஸ்பீடு கம்மியாக தான் போகும் அப்படின்னு நினச்சிட்டு ஹெல்மெட் இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டில் தோசைக்கு தொட்டுக்க மூளை சட்னி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் வண்டிங்களை சேல் பண்றவங்களுக்கு நீங்க வந்து வண்டியை விற்கலாம், அதுக்காக இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி விற்காதீங்க. அப்புறம் வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஹெல்மெட் வந்து உங்களோட பர்சனல் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கே தவிர போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கிடையாது.